Hello all. Before entering into De Moivre's theorem sums, I am posting the answers for exercise 14. Just to see all the answers. After that, we will proceed all the sums in De Moivre's theorem. Let me see this sum. Simplify. 1 plus cos 2 theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta minus I sin 2 theta the whole power 20. இந்த கணக்கு எப்படி சிம்பிளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா let we are going to assume that z is equal to cos 2 theta plus I sin 2 theta நான் assume பண்ணிக்கிறேன். ஓகேயா? அப்போ இது பார்க்க எப்படி இருக்குது? cos theta plus I sin theta இருக்கு. முன்னாடி என்ன இல்லைன்னா r இல்லை. ஸோ ஹியர் நமக்கு என்ன இருக்குது? மாடுலஸ் ஆஃப் z வந்து 1 இருக்குது. ஸோ மாடுலஸ் ஆஃப் z 1 இருந்ததுன்னா we know that நமக்கு என்ன தெரியும்? 1 by z is equal to z bar. If modulus of z is equal to 1, z bar is equal to 1 by z. அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அப்போ what is z bar? z barனா இதோட காஞ்சுகேட். z barங்கிறது இதோட காஞ்சுகேட். அப்போ இதோட காஞ்சுகேட் என்னவா மாறுனா cos 2 theta minus I sin 2 theta. Changing the sign of the imaginary part. ஸோ இது என்ன ஆகிடும்னா இந்த z barங்கிறத எனக்கு என்னவா மாறுனா 1 by z மாறும். அப்போ இந்த கணக்கு எப்படி மாறினா now 1 plus cos 2 theta plus I sin 2 theta நான் என்ன எடுத்துகிட்டு இருக்கேன்? z எழுதியிருக்கேன் by இந்த 1 plus cos 2 theta minus I sin 2 thetaங்கிறது z bar. அந்த z bar தான் எனக்கு என்னது 1 by z. Is it clear now? ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி மாறும்? இந்த மாதிரி மாறும். இதை நான் ஃபர்தராக சிம்பிளை பண்ணுறேன். 1 plus z by taking the LCM at the denominator z plus 1 by z வரும்போது என்ன பண்ணிக்கிறேன்? மேலே into z போடுறேன். See here 1 plus z get cancelled. ஸோ இதில் என்ன இருக்குது? பவர் 20 இருக்குது. அப்போ இது என்னவா மாறும்? the whole power 20. அப்போ இது என்னவா மாறும்? the whole power 20 வரும். இது ரெண்டு கட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? z power 20 வரும், which is equal to z power 20. What is z? cos 2 theta plus I sin 2 theta the whole power 20 வரும். ஸோ De Moivre's theorem என்ன சொல்கிறது? cos theta plus I sin theta the whole power n and n belongs to integer. அப்போ என்ன ஆகும்னா cos 20 into 2 40 theta plus I sin 40 theta. Is it clear? இதையே நான் வேற எப்படி எழுதலாம்னா இப்படியே எழுதலாம். or you can write it as cos theta plus I sin theta the whole power 14 கூட எழுதலாம். பட் இதோடு நிறுத்திக்கிறது உங்களுக்கு பெஸ்ட். Is it clear? இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். செகண்ட் சம். இஃப் இது நல்ல கொஷின், அடிக்கடி இதுக்கு வந்து ஜேஇக்கெலாம் கேட்கக்கூடிய கொஷின். ரெண்டு இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் மட்டும் உங்கள் புக்கில் இருக்குது, ப்ரெசன்ட் புக்கில். தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் இல்லை. ஸோ அதையும் சேர்த்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு 0 which is equal to sin alpha plus sin beta plus sin gamma. That is cos alpha, cos beta, cos gamma மூணு summation is equal to 0. Similarly sin alpha plus sin beta plus sin gamma ஓட ஆன்சரும் 0. அப்படி இருந்ததுன்னா we have to prove that cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 times cos of alpha plus beta plus gamma. Sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 times sin of alpha plus beta plus gamma. இது ரெண்டு சேர்ந்தது ஒரே கொஸ்டின் பர மாதிரி இருக்கும். அடுத்த ரெண்டும் sin 2 alpha plus sin 2 beta plus sin 2 gamma equal to 0, cos 2 alpha plus cos 2 beta plus cos 2 gamma equal to 0. இது ரெண்டு சேர்ந்து ஒரே சமுக்குள்ள வர மாதிரி இருக்கும். Suppose if the question is asked first two means you have to take single part and first two சேர்த்து ப்ரூஃப் பண்ணிடலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த்தையும் சேர்த்தே நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி போடுறேங்கிறது கணக்கு பாருங்கள். நமக்கு என்ன தெரியும்னா cos alpha plus cos beta plus cos gamma 0. இப்போ காஸ் ஆல்ஃபா ரியல் பார்ட்டாக இருந்தால் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணால் 0. அதே மாதிரி 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட்டை ஆட் பண்ணால் 0 வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்க போகிறேன். நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். பி இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமான்னு எடுத்துக்கிறேன். நான் அசியூம் பண்ணிக்கிறேன் ஏபிசி இந்த மாதிரி இருக்குன்னு அசியூம் பண்ணுறேன். இப்போ இது மூணையும் நான் ஆட் பண்ணுறேன். இது மூணையும் ஆட் பண்ண ஆகும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வரும்.
இந்த சைடு 3 ஆட் பண்ண என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா. அதோட ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்க, 0 ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா. ஐ இஸ் காமன், வெளியில் எடுத்துடுறேன். இப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும்? சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா. அது 3 ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க, 0. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? a ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 0வாக இருக்குன்னு தெரியுது. ஸோ நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க, 8th or 9th அல்ஜீப்ராவில் இஃப் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்னா தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இஃப் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 தென் a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcங்கிற ரிசல்ட். வாட் இஸ் த ரிசல்ட்? If a plus b plus c equal to 0, then a cube plus b cube plus c cube is equal to 3abc. So, முதல்ல இந்த கணக்குக்கு இதை மாதிரி அசியூம் பண்ணிட்டு இந்த ரிசல்ட் தெரிஞ்சாலே போதும், இந்த சம் முடிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ a cube plus b cube plus c cube is equal to 3abc னா a பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லாட்டி சிஸ் ஆல்ஃபா த ஹோல் கியூப்னு சொன்னாலும் ஒன்று தான். இஸ் இட் கிளியர்? ப்ளஸ் பிக்கு பதிலாக சிஸ் பீட்டா the whole cube plus c की बदला cis gamma the whole cube is equal to 3 की 3 a की बदला cis alpha b की बदला cis beta c की बदला cis gamma clear ஆயிட்டா? ஸோ இது பார்க்க எப்படி இருக்கு? cos alpha plus i sin alpha the whole cube அப்படின்னு எழுதுறதா அப்படி எழுதியிருக்கேன். அப்போ cos alpha plus i sin alpha the whole cube எப்படி எழுதுவீங்க? 3 உள்ள கொண்டு வந்துடுங்க. அப்போ காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ், அதாவது ஆர்குமெண்ட்டோட இந்த 3 சேரும். ஆக்சுவலாக இதோட மீனிங் என்ன? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா 3 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ வென் வி ஆர் மல்டிப்ளைங் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒன்ஸ் அகைன் ரிப்பீட்டிங், வென் வி ஆர் மல்டிப்ளைங் த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் வி ஆர் கோயிங் டு ஆட் த ஆர்குமெண்ட் அண்ட் மல்டிப்ளை த மாடுலஸ். இங்கே மாடுலஸ் 1. அப்போ இங்கே 1 இருக்கிறதுனால 1 × 1 × 1, அதனால் உங்களுக்கு என்ன தான் வரப்போகிறது? இந்த இடத்துல 1 தான் வரும். இஸ் இட் கிளியர்? அண்டு cos alpha plus i sin alpha into cos alpha plus i sin alpha into cos alpha plus i sin alpha 3 தடவை வரும் மல்டிப்ளிகேஷன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? cos alpha plus alpha plus alpha 3 தடவை வரும். அதனால் cos 3 alpha plus i sin 3 alpha. கிளியர்? இதை நான் பிரித்து எழுதுறேன். அதே மாதிரி இங்கே என்ன வரும்? ப்ளஸ் cos 3 beta plus i sin 3 beta வரும். கிளியர்னா? ப்ளஸ் மூணாவதையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். cos 3 gamma plus i sin 3 gamma. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டேன். ஈக்குவல் டு, ஆனால் ஈக்குவல் டு 3 cos alpha plus i sin alpha cos beta plus i sin beta cos gamma plus i sin gamma 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 அப்படியே எழுதியாச்சு, பிகாஸ் இட் இஸ் மாடுலஸ். 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோன்னு இருக்கேன்? இங்கே ஆல்ஃபாங்கிறது ஆர்குமெண்ட், இங்கே பீட்டாங்கிறது ஆர்குமெண்ட், இங்கே வந்து காமாங்கிறது ஆர்குமெண்ட். அப்போ ஆர்குமெண்ட்டை நான் என்ன பண்ணி ஆகணும்? ஆட் பண்ணி ஆகணும். அப்போ 3 டைம்ஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, ஆர்குமெண்ட் ஆட் பண்ணிட்டேன், ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இஸ் இட் கிளியர்? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஐ வாண்ட் டு ப்ரூவ் த ரிசல்ட் ஆஃப் காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா ஈக்குவல் டு திஸ். ஸோ என்ன பண்ணுறேன்? ஈக்குவேட்டிங், ஜஸ்ட் பாருங்களேன், ஆன்சர் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ். ரியல் பார்ட்டி இமேஜினரி பார்ட்டி ஈக்குவேட் பண்ணுறேன். ரியல் பார்ட்டிங்க என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆன்சர் கிடச்சின்னு பாருங்கள். ரியல் பார்ட்டிங்க என்ன? காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ்ஸு காஸ் 3 பீட்டா ப்ளஸ்ஸு காஸ் 3 காமா. 3 ரியல் பார்ட் கிடச்சிட்டா ஈக்குவல் டு, இந்த சைடு வாங்க, ரியல் பார்ட் என்ன? 3 times cos of alpha plus beta plus gamma. Clear? பாருங்க, cos 3 alpha, cos 3 beta, cos 3 gamma summation equal to 3 times cos of alpha plus beta plus gamma. First order result வந்துருச்சு. 1 proved. Clear? இப்போ செகண்டுக்கு வாங்க. இமேஜினரி பார்ட்டியாக எடுத்துடுவேன். இங்கே இமேஜினரி பார்ட் I sin 3 alpha is the imaginary, that is, this is sin 3 alpha is not an imaginary part. Sin 3 alpha is the imaginary part. அதாவது இமேஜினரி பார்ட்னா ஐயோடு சேர்ந்து வரக்கூடிய பார்ட் இஸ் கால்ட் அஸ் இமேஜினரி பார்ட். அப்போ இங்கே என்ன இருக்குது? sin 3 alpha ப்ளஸ்ஸு
இங்கே ஐயா இமேஜினரி பார்ட் என்ன sin 3 பீட்டா ப்ளஸ் sin 3 காமா ஈக்குவல் டு இங்கே இமேஜினரி இருக்குது இங்கே ஐயோட சேர்ந்து வருது. அப்போ இந்த 3 இன்ட்டு காசு அதே மாதிரி 3 இன்ட்டு சைன், அதனால் 3 சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இஸ் இட் கிளியர்? ஸோ செகண்ட் ஆர்டர் ரிசல்ட் நமக்கு கிடச்சாச்சு. ஸோ என்ன பண்ணுறேன்னு திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஏபிசின்னு இப்படி அசியூம் பண்ணிக்கிறேன். And we know one result as a plus b plus c equal to 0. Then a cube plus b cube plus c cube is equal to 3abc. அந்த கான்செப்ட் வழியா ஜஸ்ட் ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக சிக்கு பதிலாக நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு we are using the concept. What is we are using the result. What is the result? Multiplication of the complex numberல you had to add the argument. அவ்வளோதான். இங்கே டிமாவியஸ் சேர்த்தை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஆடிங் தி ஆர்குமெண்ட்டுங்கிற பார்ட்டை யூஸ் பண்ணுறேன். தென் ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ். வி ஆர் கெட்டிங் த ரிசல்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். இஸ் இட் கிளியர் நவ்? ஓகே, நவ் லெட் வி சி தி தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரிசல்ட். ஹவு டு ப்ரொசீட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரிசல்ட் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ தேர்ட் ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதே தான் எடுத்துக்க போகிறேன். தட் இஸ் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த ஒன்றாவது பார்ட்டை அப்படியே இங்கே யூஸ் பண்ணுறேன். என்ன, ஏ காஸ் சிஸ் ஆல்ஃபா, பி சிஸ் பீட்டா, சி சிஸ் காமான்னு இருக்கு. சரி, நவ் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஏபிசி அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ 1/a என்னன்னு பார்க்குறேன். ஏ சிஸ் ஆல்ஃபாவாக இருந்தால் 1/a சிஸ் ஆல்ஃபா சாரி காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஏன் அப்படிங்கிறத போன சம்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே மாடுலஸ் ஆஃப் இசட் உங்களுக்கு என்னது 1. இஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 தென் உங்களுக்கு என்ன தெரியும்னா 1/z இஸ் ஈக்குவல் டு இசட் பார்னு தெரியும். அப்போ 1/a equal to z bar, a bar. a யோட பார் என்ன, சேஞ்சிங் தி சைன் ஆஃப் தி இமேஜினரி பார்ட், காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா. சிமிலர்லி 1/b என்ன வந்துடும், ஈக்குவல் டு காஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் பீட்டா. 1/c என்ன வரும், காஸ் காமா மைனஸ் ஐ சைன் காமான்னு வரும். கிளியர்? இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி தான் 3ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். இங்கே நான் 3ஐயும் ஆட் பண்ணேன்னா அதே மாதிரி இங்கேயும் 3ஐயும் ஆட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா. 3ஐயும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 0 மைனஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் காமா 3ஐயும் ஆட் பண்ணுறேன், அதுவும் 0. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியுது. சரி, இந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு புது ரிசல்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்னன்னு பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியும்னா a plus b plus c the whole squareக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஞாபகம் இருக்கா? a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் தெரியும். இதை நான் ஸ்லைட்டாக மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன் பாருங்களேன். a square plus b square plus c square. நான் 2 plus 2abc-யை வெளியில் எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், 2abc-யை காமன் பண்ணுறேன். அப்போ 2abc இதுலேருந்து வெளியில் வருதுன்னா 1/c இருக்கும். ஆமே கரெக்ட்? சிசி கட் ஆகிடும், 2ab வந்தாச்சு. அதே மாதிரி இது என்ன வரும் சொல்லுவாங்களா, 2bc வெளில வரணும்னா 1/a இருக்கும். இங்கே 2ca இருக்குன்னா 1/b இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு இப்படியும் எழுதலாம், ஆர் இந்த ஃபார்மேட்லேயும் நான் எழுதலாம். ஓகே, ஆல்ரெடி யூ நோ தட் a + b + c-யோட வேல்யூ என்னன்னு பார்த்துருக்கோம் பாருங்க. இந்த சம்மில் 0ன்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக? a plus b plus c யோட வேல்யூ 0. அப்போ இது என்னவா மாறும், 0², அதனால 0ன்னு மாறும். கிளியர்? இங்கே வாங்க, a square plus b square plus c square plus 2abc into 1/a plus 1/b plus 1/c. பாருங்க, 1/a plus 1/b plus 1/c. What is the value? 0. இப்போ இதில் என்ன தெரியுது, therefore a square plus b square plus c square is equal to 0ன்னு தெரியுது. Clear now? So what is a here? Cis alpha. B is cis beta, C is cis gamma. That's all. So அப்போ என்ன ஆகும், a square, once again writing, a square plus b square plus c square is equal to 0. அப்போ cis alpha the whole square plus cis beta the whole square. ஏன்னா பெருசாக எழுதணுங்கிறதுனால நான் சின்னதாக எழுதிருக்கேன். cis gamma the whole square equal to 0. கிளியரா? இப்போ என்ன செய்யறேன், சிஸ் ஆல்ஃபானா மீனிங் என்ன, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. அப்போ டிமாவியஸ் தேரத்தை நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆகும், காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 2 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 2 பீட்டா
plus I sin 2 beta plus cos 2 gamma plus I sin 2 gamma equal to என்னவா மாடும் 0 ஆகும். அந்த சம் மாதிரி தான் equating real and imaginary parts. ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை ரெண்டு பக்கம் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவேட் பண்ண என்ன ஆகும்? ரியல் பார்ட் என்ன இருக்குது? cos 2 alpha plus cos 2 beta plus cos 2 gamma equal to 0. This is the answer for third question. Similarly, answer for fourth question, imaginary part equate பண்ணுங்க. Imaginary part of the first one is sin 2 alpha, second one is sin 2 beta, third one is sin 2 gamma. These three summation is also equal to 0. See here, sin 2 alpha plus sin 2 beta plus sin 2 gamma equal to 0, cos 2 alpha plus cos 2 beta plus cos 2 gamma equal to 0. இங்க பாருங்களேன், first secondம் a cube plus b cube plus c cube is equal to 3abc ல ப்ரூவ் ஆயிருக்கு. தேர்டும் ஃபோர்த்தும் 1 by a plus 1 by b plus 1 by c 0வா இருந்ததுன்னா a square plus b square plus c square is equal to 0 மாடல ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த தேர்டு ஃபோர்த்துக்கு அப்புறம் இந்த தேர்டு ஃபோர்த்தை வச்சு இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். எப்படின்னா, what is the value of sin square alpha plus sin square beta plus sin square gamma? அதே மாதிரி cos square alpha plus cos square beta plus cos square gamma. So if you thorough with the trigonometry means you can answer all these questions. இப்போ cos square alpha plus cos square beta plus cos square gamma ன்னு கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க. இந்த கேள்வியை நீங்க ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் திருப்பி சொல்றேன். cos square alpha note cos square alpha plus cos square beta plus cos square gamma ஓட வேல்யூ என்ன? இதை நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படின்னு சொல்லிடுறேன், ஐடியா மட்டும் கொடுக்குறேன். cos square alpha-க்கு நீங்க ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. cos square alpha-க்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க? 1, அதாவது உங்களுக்கு தெரியும் cos 2 alpha is equal to 2 cos square alpha minus 1ன்னு trigonometry-ல படிச்சிருக்கீங்க. trigonometry தரவா இருந்தா தான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப 2 cos square alpha equal to 2 cos square alpha equal to 1 plus cos 2 alpha ன்னு வரும். அப்ப cos square alpha ன்னு வரும்போது 1 plus cos 2 alpha by 2 ன்னு வரும். கிளியர் ஆயிட்டா? அப்ப இது என்ன ஆகும்? 1 plus cos 2 beta by 2. இது என்ன வரும்? 1 plus cos 2 gamma by 2 ன்னு 3 தடவை வரும். அப்ப 1 by 2 1 by 2 1 by 2 3 தடவை காமன் ஆயிடும். சோ இதோட ஆன்சர் என்னன்னு ஜஸ்டிஃபை பண்ணலாம். இருந்தாலும் நீங்க செக் பண்ணுங்க. 3 by 2 ஆன்சர் வருதான்னு எனக்கு செக் பண்ணி அடுத்த கிளாஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த ரெண்டு சம் இந்த மாடல் தான். இந்த சம்மை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? 6 கணக்கு இந்த மாடல்ல போடலாம். அதுல 4 ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். தட் இஸ் ஃபோர்த் ப்ரூஃபை வச்சு இன்னும் 2 ப்ரூஃப் கொடுக்கலாம். தட் இஸ் cos square alpha plus cos square beta plus cos square gamma ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 3 by 2 இருக்கும். சிமிலர்லி sin square alpha plus sin square beta plus sin square gamma ஓட வேல்யூ என்னவா தான் இருக்கும்? 3 by 2 இருக்கும். இதை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. இஸ் இட் கிளியர்? ஓகே, அடுத்த சம்முக்கு இப்போ போகலாம். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் a is equal to cos alpha minus I sin alpha, b is equal to cos beta minus I sin beta, c is equal to cos gamma minus I sin gamma, then find a square c square minus b square by abc and a square c square plus b square by abc. ஸோ இந்த கணக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, அந்த கணக்கில் பாருங்களேன், காசு சைன் இருந்தது. ஸோ ஏபிசி ஈஸியாக கெஸ் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணி போடுறோம். பட் இந்த கணக்கில் அப்படி கிடையாது. ஏயும் கொடுத்தாச்சு, பியும் கொடுத்தாச்சு, சியும் கொடுத்தாச்சு, நமக்கு ஒரு வேலையை ஈஸியாக பண்ணிட்டாங்க. பட் போனதில் நம்ம ஃபார்முலாலாம் படிக்கணும். இந்த இதில் எந்த ஃபார்முலாவும் படிக்க வேண்டாம். பட் இதை பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே ஸ்கொயர் ஆகி மல்டிப்ளை ஆயிருக்கு. அடுத்து சப்ராக்ஷன் பி ஸ்கொயர். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கணக்கு நம்ம எப்படி போடுறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏபிசி. பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணணும்னா, ஏ ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும், சி ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏபிசி கண்டுபிடிக்கணும், அப்புறம் டிவைட் பண்ணணும். அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த கணக்கு பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுமே இருக்கு, நடுவில் சப்ராக்ஷன் இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த கணக்கை போடணும். எப்படி போடுறோன்னு பாருங்க. இதை எப்படி எழுதிக்கிறேன்னா, ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை ஏபிசின்னு எழுதிக்கலாமா, மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏபிசின்னு எழுதிக்கலாம். அதாவது டினாமினேட்டரில் ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருந்தால் மேலே அடிஷன் சப்ராக்ஷனாக இருந்தால் நான் 2ஆக பிரிக்கலாம். இது பார்க்க எப்படி இருக்குதுமா, 4 + 5/7 சாரி 4 - 5/7 எப்படி பண்ணுவீங்க, 4/7 - 5/7 எழுதலாம்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4/7 minus 5/7. ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் நம்ம அடிக்கடி. அதே நேரம் 7/4 minus 5 எப்படி எழுதிடக்கூடாதுன்னா 7/4 minus 7/5 எழுதிடாதீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுறேன், a²c² / abc minus b² / abc வரும். ஸோ ac get cancel. ஸோ the pending part is மேலே ac by b. இங்கே எப்படி இருக்கு பாருங்க, b get cancel. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா b by ac. see here there is a relationship between these two. எப்படி இருக்கு, ac by b யோட reciprocal b by ac யா இருக்கு. how to proceed this problem, let me check. ஸோ கவனிங்க, ac by b. so now I am going to find out ac by b. ஏங்கிறது என்னது, cos alpha minus I sin alpha. உங்களுக்கு இதை வந்து நான் இப்போ cos 6ல போட்டு காமிச்சேன். இதே சமயம் வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனாக இருக்கிறதுனால நான் இ பவரில், அதாவது யூலர்ஸ் தியரம் வழியாக அதை போட்டு காமிக்கிறேன். ஏக்கு பதிலாக இ பவர் மைனஸ் ஐ ஆல்ஃபான்னு எழுதலாமா? எப்படி வேணால் போகலாம். இதையே நீங்கள் என்ன எழுதலாம், காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்டூ காஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் பீட்டான்னு எழுதலாம். உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக புரியணுமேங்கிறக்காண்டி இப்படி எழுதுறேன். இ பவர் மைனஸ் ஐ ஆல்ஃபா. சிக்கு பதிலாக இ பவர் மைனஸ் ஐ காமா பை பிக்கு பதிலாக இ பவர் மைனஸ் ஐ பீட்டா. கிளியர்? ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் பை ஏ பவர் பி. இ பவர் மைனஸ் ஐ ஆல்ஃபா, சாரி மைனஸ் ஐ காமா எம் பிளஸ் என் பை, அதனால் இது என்ன ஆகிடும், பிளஸ் ஐ பீட்டா. ஏன் இது பிளஸ் ஐ பீட்டா மாறுதுன்னு புரியுதா? விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐயை வெளியில் எடுத்துடுறேன், மைனஸையும் வெளியில் எடுத்துடுறேன். அப்போ பெண்டிங் என்ன இருக்குது, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் காமா. கிளியர்னா? ஸோ இதை எப்படி எழுதலாம், இ பவர் ஐ அப்படின்னு இருந்தாலே காசு ப்ளஸ் ஐ சைன் போடுவோம். இங்கே மைனஸ் இருக்குன்னா என்ன போடுவோம், காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் இ பவர் மைனஸ் சைன் இருக்கனால ஐ சைன் alpha minus beta plus gamma. Consider this as the first equation, that is AC by B as the first equation. Clear right? இப்போ அடுத்தது பாருங்க, B by AC. Already I told you, ரொம்ப சிம்பிள் இந்த கணக்குன்ட்டேனே. B by AC. AC by B யும் B by AC யும் பார்க்க எப்படி இருக்கு, ஒன்னோட ஒன்று ரெசிப்ரோக்கலாக இருக்கு. அப்போ ரெசிப்ரோக்கலுக்கு ரூல் என்ன சொல்லியிருக்கேன், if modulus of Z is equal to 1, then 1 by Z is equal to Z bar அப்படிங்கிற லாஜிக்கை திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கேன், பார்த்துக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் Z is equal to 1. இங்கே காசு இருக்குது, சைன் இருக்குது, முன்னாடி என்ன கிடையாது, ஆர் கிடையாது. ஆர் இருக்குது, ஆனால் ஆர் வந்து 1 இருக்குது. ஸோ மாடுலஸ் ஆஃப் Z is 1. தென் Z bar is 1 by Z. 1 by Z அர்த்தம் இதோட ரெசிப்ரோக்கல். இதோட ரெசிப்ரோக்கல் தானே இங்கே இருக்குது. அப்போ உங்களுக்கு 1 by Z B by AC இருக்குது. அப்போ Z bar. Z bar அர்த்தம் சேஞ்சிங் தி சைன் ஆஃப் தி இமேஜினரி பார்ட். அப்போ என்ன ஆகும், இங்கே காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் காமா சைன் ஆஃப் தி இமேஜினரி பார்ட் பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் காமா. இஸ் இட் கிளியர்? இது ரெண்டையும் நான் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். கன்சிடர் திஸ் இஸ் தி செகண்ட் ஈக்குவேஷன். 1 minus 2 gives. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும், இதோட சைன் மைனஸ்னு வரும், இது மைனஸில் வரும். இங்கே ப்ளஸ் மைனஸ் காஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்குது பார்த்துக்கோங்க, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 2i சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் காமா. கிளியர்னா? இப்போ இதே மாதிரி இதை போட்டுடலாமா, a² c² ப்ளஸ் b² பை ஏபிசி. அப்படின்னா என்ன அர்த்தம், ac இதே தான் பை பி மைனஸ் என்னவா மாடும், ப்ளஸ் b பை ஏசி. அப்போ என்ன பண்ணால் போதும், 1ஐயும் 2ஐயும் ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். 1 plus 2 gives ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன ஆகும், இமேஜினரி பார்ட் கேன்சல் ஆகிடும், இமேஜினரி சைடே கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் ஆன்சர் a² c² plus b² by abc equal to 2 cos of alpha minus beta plus gamma. Is it clear? So we derived 2 result C here. Okay. Now let me see the fourth sum. If x is equal to cos alpha plus I sin alpha, y is equal to cos beta plus I sin beta, show that x power m by y power n
plus y power n by x power m is equal to 2 cos m alpha minus n beta. பாருங்க எல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு மாடலை கொண்டு வரேன். அதாவது அந்த ஆர்குமெண்ட் பார்ட்டை நீங்கள் தரவானும். ஆர்குமெண்ட்டில் ரூல் என்னென்னா ஆர்குமெண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் ஆஃப் தி கோஷன்ட் ஆஃப் தி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் ஆஃப் தி டூ ஆர்குமெண்ட். இதை தரவா வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த கணக்குனாலும் இப்படி தான் போகலாம். சரி, now listen here. x கொடுத்தாச்சு, y கொடுத்தாச்சு. now we are going to find out x power m என்னன்னு பார்க்க போகிறேன். x power என்ன அர்த்தம்? இதை நான் என்ன செய்கிறேன், e மாடலில் எழுதிக்கிறேன். x power m by y power என்ன டைரெக்டாக கண்டுபிடிக்கிறேன். இதை e மாடலில் எழுதிக்கிறேன். e power i alpha, xங்கிறது e power i alpha power m the whole power m by yங்கிறது என்னது, cos beta plus i sin beta e power i beta அதோட ஹோல் பவர் என்னவா மாறும், m. Is it clear? ஓகே, இது எப்படி எழுதலாம், e power i m alpha. இது எப்படி இருக்கு, a power m the whole power n. அப்போ a power இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த வேலையை தான் இங்கே பண்ணியிருக்கேன். பை ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்க, e power i n beta. கிளியரா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, e power இது பார்க்க எப்படி இருக்கு, a power m by a power n. அப்போ a power m minus n ரெண்டுத்துலேயும் காமனாக எது மட்டும் தான் இருக்குன்னு பாருங்க, i மட்டும் தான் இருக்குது. ஸோ ஐ கேன் டேக் அவுட் i outside. The pending part is m alpha minus n beta. Clear ஆயிட்டா? ஸோ e power i வந்தாலே எப்படி பிரிப்போம் போலார் ஃபார்மில், cos. This is our argument. அப்போ cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta. Is it clear all of you? This is our x power m by y power n. Any doubt in this? So இதை என்ன பண்ணுறேன், நான் ஃபர்ஸ்ட் பார்ட்னு வச்சுக்கிறேன். பாருங்களேன், போன சம் மாதிரி தான், அந்த ஏசி பை பி போட்டோம்ல அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது பாருங்கள். y பவர் n பை எக்ஸ் பவர் m. நீங்களே சொல்லாமே இதுக்கு என்ன ரிலேஷன் பார்த்துட்டிங்களா? இதோட ரிலேஷன் எப்படி இருக்குது, அப்படியே இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் இது வர மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இதோட ரெசிப்ரோக்கல் இது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். வெரி குட். அப்போ ரெசிப்ரோக்கலாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், 1 by z is equal to z bar. அப்போ cos m alpha minus n beta z bar minus I into sin m alpha minus n beta. Consider this as the second equation. இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நான் ஆட் பண்ணணும். ஸோ 1 plus 2 gives. ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் என்ன வருது, x power m by y power n plus y power n by x power m. ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது I sin of m alpha minus n betaவும் minus I sin of m alpha minus n beta ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே காசு இங்கே ஒரு காசு, அப்போ என்ன ஆகும், 2 times cos of m alpha minus n beta. Is it clear? அதானே கேட்டிருக்காங்க. இப்போ நீங்களே போடலாமா, இதோட ஆன்சர் நீங்கள் சொல்லலாமா, வாட் இஸ் x power m by y power n minus y power n by x power n உங்களால் சொல்ல முடியுமா? கேன் யூ கெஸ்? சொல்கிறீங்களா? ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுறீங்களா? இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் இது ரெடி ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு இதோட ஆன்சர். கிளியர்? ஓ சரி. ப்ரூவ் தட் 1 plus cos theta plus I sin theta the whole power n plus 1 plus cos theta minus I sin theta the whole power n is equal to 2 power n plus 1 cos power n theta by 2 cos n theta by 2. இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. cos theta by 2 the whole power n. இங்கே n theta by 2னா n is multiplied with the argument. Here n cos theta by 2 occurs n times அர்த்தம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த கணக்கு எப்படி போகலான்னு பாருங்க. 1 plus cos theta plus I sin theta இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஹோல் பவர் என்ன அப்புறம் பார்க்கலாம். போன கணக்கில் இதே மாதிரி ஒன்று வந்தது, cos theta plus I sin thetaன்னு வரும்போது நான் இசட்னு எடுத்து போட்டோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டிவிஷனில் வரும்போது பண்ணினோம் அந்த கணக்கை. அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. See here 1 plus cos 2 theta plus I sin 2 thetaன்னு வரும்போது இசட் எடுத்து போட்டோம் ஆரம்பிக்கும் போது. இதே மாதிரி தான் இந்த கணக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, பட் இட் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். 1 plus cos theta plus I sin theta. ஏன்னா நான் கேட்டிருக்கிற ஆன்சர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி வரணும். ஸோ இதை நான் அப்ரோச் பண்ணுற மெத்தடே வேறு மாதிரி இருக்கும். ஸோ 1 plus cos theta இதை மட்டும் எடுத்துக்கிறேன்.
ட்ரிக்னாமெட்ரியில் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2. இது தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்ததுன்னா ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். cos 2 தீட்டா ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. எனக்கு cos தீட்டா வேணும்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் 1 மாற்றிடுறேன். அதாவது இங்கே 2 தீட்டா வரும்போது உங்களுக்கு தீட்டா இருக்குது. 2 தீட்டாவை பாதி பண்ணும்போது தீட்டாவும் என்னவா மாறினா பாதியாக மாறும். 2 தீட்டாவை தீட்டாவாக மாறுது. அப்போ தீட்டா என்னவா மாறுனா தீட்டா பை 2 மாறும். இந்த ஒன்று இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ 1 + cos 2 தீட்டாங்க 1 + cos தீட்டாங்கிறது 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2 ப்ளஸ் த சேம் மெத்தட் ஐ சைன் தீட்டா வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். sin 2 தீட்டாவுக்கு 2 sin தீட்டா cos தீட்டான்னு தெரியும். sin 2 தீட்டா பை 2. அப்போ sin தீட்டா ஈக்குவல் டு 2. இந்த 2 தீட்டா தீட்டாவை மாறுது, ஹாஃப் ஆகுது. அப்போ 2 sin தீட்டா பை 2 cos தீட்டா பை 2 மாறும். அப்போ ஐக்கு ஐஏ sin தீட்டாவை எப்படி மாற்றிக்கலாம்? 2 sin தீட்டா பை 2 cos தீட்டா பை 2 மாறும். இப்போ இது ரெண்டுத்துலையும் என்ன காமனாக இருக்குது? 2வை வெளியில் எடுத்துடுறேன். cos தீட்டா பை 2வை வெளியில் எடுத்துடுறேன். அப்போ பெண்டிங் என்ன இருக்குது? cos தீட்டா பை 2 வெளில வந்துடுதுன்னா அகைன் யூ ஆர் கெட்டிங் cos தீட்டா பை 2. ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு 2 வெளியில் வந்தாச்சு. cos தீட்டா பை 2 வெளில வந்தாச்சு. பேலன்ஸ் ஐ sin தீட்டா பை 2. இஸ் இட் கிளியர்? ஸோ 1 + cos தீட்டா ப்ளஸ் ஐ sin தீட்டாவை நான் இந்த மாதிரி மாற்றிடுறேன். பார்த்துட்டிங்களா? சரி, இப்போ எனக்கு அது வேண்டாம். 1 + cos தீட்டா ப்ளஸ் ஐ sin தீட்டா த ஹோல் பவர் n வேணும். அப்போ இது ஃபுல்லத்தோட பவர் n கொண்டு வரும். ஏ பி சி த ஹோல் பவர் n. அப்போ என்ன வரும்? a பவர் n 2 பவர் n cos பவர் n தீட்டா பை 2. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா இதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக எழுதிக்கிறேன். சிஸ் தீட்டா பை 2 த ஹோல் பவர் n. கரெக்டா? சரி, இது எப்படி எழுதலாம்? 2 பவர் n cos பவர் n தீட்டா பை 2 இன்ட்டு எனக்கு இடம் இல்லைங்கிறனால இதை சுருக்கிறேன். இப்போ நான் பெருசாக எழுதிக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்திலே பெருசாக எழுதினாலும் தப்பு கிடையாது. cos n தீட்டா பை 2 ப்ளஸ் ஐ sin n தீட்டா பை 2. எப்படி வந்தது? ஐ எம் அப்ளைங் டி மோவியஸ் தியரம். cos தீட்டா பை 2 ப்ளஸ் ஐ sin தீட்டா பை 2 த ஹோல் பவர் n. என்ன உள்ள வரும்போது cos n தீட்டா பை 2 ப்ளஸ் ஐ sin n தீட்டா பை 2. ஸோ இதோட ரிசல்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இங்கே பாரு. 1 + cos தீட்டா மைனஸ் ஐ sin தீட்டா த ஹோல் பவர் n. பாருங்களேன், இது அப்படியே இருக்குது. என்ன இருக்குது? மைனஸ் ஐ sin தீட்டா. அப்போ சேஞ்சிங் தி சைன் ஆஃப் த ஐ பண்ணாலே போதுங்க. ஐ sin தீட்டா ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அவ்வளோ மட்டும் பண்ணால் போதும். அப்போ இங்கே என்ன ஆகும்? இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n cos பவர் n தீட்டா பை 2 இன்ட்டு cos n தீட்டா பை 2 சேஞ்சிங் தி சைன் ஆஃப் ஐ sin n தீட்டா பை 2. கிளியர்? இப்போ என்ன பண்ணோம்? இதையும் நான் ஆட் பண்ணேன். ஸோ 1 கன்சிடர் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ 1 + 2 gives. ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன இருக்கும்? இது 2 பவர் n cos n தீட்டா பை 2 இங்கேயும் 2 பவர் n cos n தீட்டா பை 2 ரெண்டுத்துலேயும் காமனாக தான் இருக்குது. அப்போ இதை ஆட் பண்ணும்போது இந்த பார்ட் மட்டும்தான் கேன்சல் ஆகும். பட் இது எத்தனை தடவை வரும்? 2 டைம்ஸ் ஆகும். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னா ஏ பி ப்ராக்கெட்டில் சி ப்ளஸ் டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எப்படி இருக்குது? ஏ பி இங்கே என்ன இருக்கோ அதே தான். ஏ பி ப்ராக்கெட்டில் சி ப்ளஸ் டி. இது எப்படி இருக்குது? ஏ பி ப்ராக்கெட்டில் சி மைனஸ் டி. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஏ பி ப்ராக்கெட்டில் இருக்கிற இது அப்படியே இருக்கும். இதுவும் சப்ராக்ட் ஆகும். தட் இஸ் இது மல்டிப்ளைடு வித் இது ப்ளஸ் இது மல்டிப்ளைடு வித் செகண்ட் பார்ட். இங்கே என்ன இருக்கும்? அவுட்டர் டேர்ம் மல்டிப்ளைடு வித் இன்னரில் ஃபஸ்ட்டு, அவுட்டர் டேர்ம் மல்டிப்ளைடு வித் இன்னர் செகண்ட். ஸோ இங்கே இதுவும் செகண்ட் மல்டிப்ளை ஆனதும் இதுவும் செகண்ட் மல்டிப்ளை ஆனது என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். அப்போ எது பெண்டிங்காக இருக்கும்? 2 டைம்ஸ் 1 + cos theta plus I sin theta the whole power n plus
1 plus cos theta minus psi sin theta the whole power n. What is the value? We are getting 2 times 2 power n cos power n theta by 2 into cos n theta by 2. Clear? Here 2 power n இருக்கு, இங்க 2 power 1 ன்னு அர்த்தம். a power m into a power n 2 power n plus 1 cos power n theta by 2 into cos n theta divided by 2. Is it clear all of you? So this is the result of this. இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டி மார்வியஸ் தியரத்தை வச்சு நிறைய சம்ஸ் பார்த்தோம். ஆனா அதுல வந்து பவர் ஆஃப் n பவர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா n வந்து நேச்சுரல் நம்பர் இன்டீஜரா இருந்தது. இப்போ நம்ம என்ன செய்யறேன்னா அதே மாடலை வச்சு சில சம்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான். இன் நெக்ஸ்ட் வீடியோல we will discuss about De Morgan's theorem having the rational powers.